அறுபடை வீடுகள்ல மூன்றாவது படை வீடு தான் இந்த பழனி. இந்த பழனியுடைய பழைய பேரு திரு ஆவினன்குடி. திருனா மகாலட்சுமி, ஆனா காமதேனு, இனன்னா சூரிய பகவான். இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்களுடைய செல்வ நலன்களை முருகப்பெருமான் கிட்ட தந்து வணங்கின இடம் தான் இந்த பழனி. ஆனா நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? முருகப்பெருமான் ஆண்டியா மலையில போய் நிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். இருந்தாலும் அந்த முருகனை கும்பிடுற நம்ம எல்லாருக்கும் 16 செல்வங்களான புகழ், கல்வி, ஆற்றல், வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், அறிவு, ஆயுள், நல்லுள், இளமை, துணிவு, நோயின்மை, நுகர்ச்சி, பொருள், பெருமை, இப்படிப்பட்ட இந்த 16 செல்வங்களையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். பழனி முருகப்பெருமானுடைய சிலை 4 அடி உயரம். எப்பவுமே முருகப்பெருமானுடைய சன்னதி கிழக்க நோக்கியோ இல்லைன்னா வடக்க நோக்கியோ தான் இருக்கும். ஆனா பழனி முருகப்பெருமானுடைய சன்னதி மட்டும்தான் மேற்கு நோக்கி இருக்கு. அதனாலதான் கேரள மக்கள் நிறைய பேர் வந்து பழனி முருகனை கும்பிடுறதுக்கான காரணம்.